வெல்கம் டு ஃப்ளூயன்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம CapCut ஆப்பில் எப்படி நம்ம வீடியோ ஒன்று எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். CapCut 2025 புதிய வெர்ஷனில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் மொபைல் ஃபோனில். அப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணுறது, எந்த மாதிரி நம்மளோட CapCut இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதே போல் நம்ம எப்படி ரேஷியோஸ் நம்ம எப்படி செட் பண்ணுறது, அதே போல் நம்ம வீடியோஸ் எப்படி நமக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுக்கிறது, அண்ட் அதே போல் B-roll ஒன்று நம்ம வீடியோஸ்க்கு எப்படி ஆட் பண்ணிக்கிறது, அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட், அதே போல் இஃபெக்ட்ஸ் எப்படி நம்மளோட வீடியோக்கு போடுறது, அதே போல் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நம்ம எப்படி நம்மளோட வீடியோக்கு போட்டு அதை எப்படி நம்ம வால்யூம் சஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறது, அண்ட் கலர் கரெக்ஷன் பண்ணுறது எப்படி நம்ம வீடியோஸுக்கு தேவையான மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கிறது, அண்ட் அதே போல் ஃபைனலாக நம்மளோட வீடியோஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபைனல் வீடியோவாக செய்துக்கிறது. இதெல்லாமே நம்ம வந்து பேசிக்ல இருந்து உங்களுக்கு கதைக்க போகிறோம். அப்போது நம்ம வந்து நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டச் பண்ணுங்க, உங்களோட ஃபோனில் CapCut ஆப் ஓப்பன் ஆகும். அப்போது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட CapCut ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. நானும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ வெர்ஷன் தான், நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ண இல்லை. ரைட்டா, உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனை வச்சு உங்களோட வேண்டிய மாதிரி எடிட்டிங் செய்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் ப்ரோ வெர்ஷன் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அது ப்ரோ வெர்ஷன்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. அப்போது நம்ம வந்து புதிய ப்ரொஜெக்ட்னு ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கக்கூடிய நியூ ப்ரொஜெக்ட் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களோட வீடியோஸ், உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோ நீங்கள் டச் பண்ணிவிட்டு, ரைட்டாக தேவைப்படக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் அப்படின்னு கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து வீடியோஸை இம்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணதும் இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து உங்களோட CapCutக்கு இம்போர்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லேண்ட்ஸ்கேப் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று. ரைட்டா, அப்போ இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு இம்போர்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ இம்போர்ட் ஆகினதுக்கு பிறகு நம்ம இந்த ஸ்க்ரீன் தான் நம்மளோட வந்து வீடியோ ஸ்க்ரீன். ரைட்டா, இந்த ஸ்க்ரீனில் வரதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டாகவும் வரப்போகுது. அதே போல் இந்த இடத்துல இருக்க கீழே இதுக்கு சொல்கிறது வந்து டைம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். டைம் லைன்னு சொல்லுவோம். ரைட், அதில் ஆடியோஸ் போடுறதுக்கும் இடம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கவர்னு ஒன்று காட்டுது. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வீடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது, உங்களுக்கு டச் பண்ணி உங்களுக்கு மூவ் பண்ணி பார்க்கலாம். அதே போல் உங்களோட ஃபைனல் வீடியோ எந்த மாதிரியான சைஸில் வரணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ரைட்டா, அப்போ உங்களோட ப்ரோக்ராம் செட்டிங்ஸை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது ரெசல்யூஷன், உங்களோட வீடியோட ஃபைனல் ரெசல்யூஷன் என்ன மாதிரி தேவைப்படுது. ரைட், உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் யூடியூபுக்கு, இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அப்படி நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறீங்க. ரைட், அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 1080p அப்படின்றது வந்து நல்லாவே போதும். ரைட், அதை விட உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் தேவைன்னு சொன்னால் 2K இல்லைனா 4Kக்கு போகலாம். பட் 2K 4K போகிற நேரத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணும். ரைட், இல்லைனா ஓட்டம் அக்கௌண்ட்டு அப்ளை ஆகும். சரி, அப்போது நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 180ல் வச்சுக்கிறோம். அண்ட் ஃப்ரேம் ரேட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரேம் ரேட்டை சேஞ்ச் பண்ணலாம். பட் எந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 330ல் தான் யூஸ் பண்ணுறோம். ரைட்டாக நீங்கள் 30ல் யூஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான அவுட்புட்டோடு எடுக்கலாம். சரி, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஓகே. இந்த செட்டப்பை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல டச் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த செட்டப் எக்ஸிட் ஆகலாம். ரைட், அதே போல் நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டோம். நம்மளோட வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் பின்னாடி லாஸ்ட்டாக பண்ணீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த வாட்டர்மார்க் வந்திருக்கும். இந்த வாட்டர்மார்க் உங்களுக்கு தேவைப்படலைன்னு சொன்னால் இந்த வாட்டர்மார்க் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு இந்த வாட்டர்மார்க்கு மேலே டச் பண்ணிவிட்டு, ரைட், அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைடில் கீழே இருக்கக்கூடிய டிலீட்டை ப்ரெஸ் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் டிலீட் பண்ணிக்கலாம். அப்போது அதே போல் நம்ம வீடியோ இருக்குது. ரைட், இந்த வீடியோ நமக்கு ஃபுல்லாக தேவை. ரைட், பட் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பார்ட் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு தேவைப்படலைன்னு சொன்னால் இந்த இடத்தோட இந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த லைனை பார்த்தீங்கன்னா இந்த லைன் கிட்ட வீடியோ வச்சுட்டு இந்த வீடியோ டச் பண்ணிவிட்டு, ரைட், உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட ஃபிங்கரால் டச் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுறதுனா இந்த வீடியோ அந்த இடத்த வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட், அதே போல் இந்த வீடியோ வந்து இருக்கிறது வந்து ஒயிட் ஸ்க்ரீன் மூடில் தான் இருக்குது. இப்போ நம்ம அதிகமாக வீடியோ செய்கிறது வந்து ஷார்ட் ஃபார்மேட்டில் வீடியோ செய்யணும். டிக்டாக் அந்த மாதிரி ஷார்ட் வீடியோ செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து ஷார்ட் வீடியோக்கு மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் லாங் வீடியோ செய்கிறேன்னா இது ஓகே. ரைட், பட் நான் இதை வந்து ஷார்ட் வீடியோ சைஸுக்கு தான் மாற்ற போகிறேன். ரைட், அப்போது ஷார்ட் வீடியோ சைஸுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்த வீடியோ ஷார்ட் வீடியோக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான். இதில் இந்த இடத்துல பாருங்கள் கீழே இருக்குது. சரியா, உங்களுக்கு ரேஷியோ அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோக்கு மேலே டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்குது aspect ratio அப்படின்னு ஒன்று இருக்குது. aspect ratio, இந்த aspect ratioன்றதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அப்போது இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரேஷியோ தேவை, உங்களுக்கு டிக்டாக் சைஸ் இருந்தால் இந்த மாதிரி வரும். ரைட், அதே போல் இன்ஸ்டாகிராம் வீடியோ சைஸ் வந்து புக்ஸ். ரைட், இன்ஸ்டாகிராமுக்கு ஃபேஸ்புக்கு போடக்கூடிய வீடியோஸ் இந்த மாதிரி வரும். அதே போல் நம்ம நார்மல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யூடியூபுக்கு யூஸ் பண்ணுறது வந்து
இந்த மாதிரி 16க்கு 9 அப்படின்றது ரைட். அதே மாதிரி இந்த மாதிரி சைஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸ் ரைட். உங்களுக்கு ஒவ்வொரு சைஸஸ் ஒயிட் ஸ்க்ரீன் மூட் இருக்குது ரைட். உங்களுக்கு விருப்பமான இந்த மாதிரி ஸ்க்ரீன் மூட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி 9க்கு 16 யூடியூப் ஷார்ட், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த சைஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல இப்படி கிளிக் டச் பண்ணுறேன். டச் பண்ணதுக்கு கூட இந்த மாதிரி வந்துடுச்சு. அண்ட் அதே போல் நான் இந்த வீடியோவை இந்த இடத்துல டச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மேலே கீழே பிளாக்ல வந்திருக்கு. இது ஒரு கொஞ்சம் நல்ல வீடியோனால நான் சரி இந்த வீடியோவை வந்து இந்த இடத்துல 2 விரலை வச்சு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை இந்த மாதிரி நம்மளோட டிஸ்பிளேக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ரைட். அப்போது இந்த வீடியோ கொஞ்சம் இந்த பக்கத்துக்கு நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ இந்த மாதிரி இப்படி நமக்கு இந்த வீடியோ இப்படி இவர் இப்படி போயிட்டு இருக்கார் ரைட். இப்போது நம்ம வீடியோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்போது அதே போல் இந்த வீடியோவில் நம்ம இப்படி ஆட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இதில் ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து வேணும் உங்களுக்கு இந்த இடத்துல தேவையான இடத்த டச் பண்ணிவிட்டு ரைட். இந்த இடத்துல நம்ம ரேஷியோலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த இடத்த டச் பண்ணி உங்களுக்கு எக்ஸிட் ஆகிக்கலாம் ரைட். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இது வேறு கிளிப் இது வேறு கிளிப்பாக உங்களுக்கு மாற்றிக்கலாம். அதே போல் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இன்னொரு வீடியோ இந்த இடத்துக்கு தேவைப்படுது ரைட் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நமக்கு என்ன செய்யலாம், இந்த ப்ளஸ் சைனை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு இன்னும் வீடியோஸ் இம்போர்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல நான் இந்த வீடியோ டச் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரைட். அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ. இப்போது இந்த வீடியோ எனக்கு தேவைன்னு சொல்லலாம், அதுவும் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய வீடியோன்னு தான் ரைட். அப்போது இந்த வீடியோவை நான் என்ன செய்கிறேன், இந்த வீடியோ இப்படி டச் பண்ணிவிட்டு சரியா இந்த வீடியோ டச் பண்ணி இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் இப்படி அதையும் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி இதையும் சைஸ் பண்ணி எடுக்கலாம் ரைட். அப்போது நம்ம இப்படி 2 வீடியோ போட்டுட்டோம். 2 வீடியோ இந்த மாதிரி வச்சுருக்கோம் ரைட். ஓகே. அப்போது இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே ஆகிற இடத்துல இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வீடியோஸ் ப்ளே ஆகுது. அப்போது இந்த மாதிரி எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வீடியோஸ் வேண்டியாலோ இப்படி கீழே அடுத்தடுத்து ஆட் பண்ணிவிட்டு போகலாம் ரைட். இந்த வீடியோ நம்ம ஆட் பண்ண வீடியோ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ டச் பண்ணிவிட்டு ரைட் இந்த வீடியோ டச் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல delete அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை delete பண்ணி போடலாம் ரைட். அப்படி delete பண்ணியும் போடலாம். அப்போது எங்களுக்கு வேறு வீடியோ ஒன்று தேவைன்னு சொன்னால் அந்த வேறு வீடியோ ஒன்று தேவைப்படுற வீடியோவை இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மறுபடி டச் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா இந்த மாதிரி ரைட். அப்போது இந்த வீடியோவை நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ரைட் இந்த வீடியோவை சைஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி சைஸை சேஞ்ச் பண்ணலாம் ரைட். அப்போது ஓகே. இப்போ நான் இந்த வீடியோ இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கிறேங்க ரைட் இந்த மாதிரி ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோவில் இடையில இருக்கக்கூடிய இந்த பார்ட் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த இடத்த கர்சர் பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் இந்த மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிம் அப்படின்றத ரைட் இந்த வீடியோக்கு மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. அதே போல் உங்களுக்கு தேவைப்படாத அடுத்த ஏரியா டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையும் வந்து ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சென்டர் பார்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், தனி வீடியோவாக வந்திருக்கு. அந்த ஏரியாவை நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம் delete பண்ணி போடலாம் ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படாத பார்ட்ஸ் ரைட். சம்டைம்ஸ் சில வீடியோஸில் உங்களுக்கு டிஸ்டர்பான பார்ட் இருக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த இவர் டிஸ்டர்ப் அப்படின்னு சொன்னால் இவர் இந்த இடத்துல டிக் பண்ணுறீங்க, அதே போல் ஸ்ப்ளிட்னு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை இந்த இடத்த வச்சுட்டு ரைட் அதையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரைட் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த இவங்களை வந்து delete பண்ணி போடுறீங்க ரைட். இது போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து சேர்க்கலாம். அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு எப்படி நம்ம பீரோல் ஒன்று ஆட் பண்ணுறது இல்லைனா ஓவர்லே ஒன்று ஆட் பண்ணுறது. 2 சிஸ்டத்தில் உங்களுக்கு நான் வந்து ஓவர்லேஸ் போடுறது சொல்லித்தரேன் ரைட். அப்போது இந்த வீடியோ இந்த மாதிரி போய் கொண்டு இருக்கு ரைட். இது போகிற நேரத்தில் நான் இதுக்கு என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல டச் பண்ணி ஓவர்லே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓவர்லே ஆட் ஓவர்லேன்னு கொடுத்ததுக்கு பிறகு ரைட்டா ஆட் ஓவர்லே அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி சைஸ் பண்ணி எனக்கு இப்படி செட் பண்ணலாம். ஃபுல் வீடியோவும் செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் இதை வந்து எனக்கு ஹாஃபுக்கும் வைக்கலாம் பீரோல் ரைட். இந்த வீடியோவுக்கும் அப் சைடில் ப்ளே ஆகக்கூடிய இந்த ஒரு செகண்ட் வீடியோ ரைட் ஓவர்லேயாக ஒர்க் பண்ணும். அப்போ நான் இந்த வீடியோ இப்படி செட் பண்ணிடுறேன் ரைட். அப்போது இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஃபுல்லாக காட்டலை ரைட். இது வரைக்கும் நான் எடுத்து இவரை டச் பண்ணிவிட்டு இவரை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வீடியோவை delete பண்ணி போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ப்ளே ஆகிற நேரம் இவர் நடந்து போகிறாரு. அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த
சப்ஜெக்ட் நம்ம ஏதாவது இப்போ நம்ம ஏதாவது பின்னாடி கதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேண்டிய வீடியோ ஒன்றுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பற்றி கதைக்கிறீங்கன்னா அந்த நீங்கள் மெயின் வீடியோ வந்து இதாக இருக்கும் சரி நம்மளோட ஏ ரோல் இதாக இருக்கும் இது பி ரோல் ரைட் நீங்கள் இது சார் ஒரு சப்ஜெக்டை பற்றி கதைக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டை பற்றினா வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பி ரோலில் ரைட் அதே போல் உங்களுக்கு இன்னொரு பி ரோல் தேவை அப்படின்னு சொன்னால் ரைட் இப்போ பி ரோல் வீடியோ நீங்கள் அந்த எக்ஸிட் ஆனது பிறகு நீங்கள் ஆட் பண்ண பி ரோல் வந்து இந்த மாதிரி காட்டும் இதில் மறுபடியும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் அதே இடத்துல நீங்கள் மறுபடியும் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு இதில் டியூரேஷன் கூடியா குறைச்சிக்கலாம் ரைட் வேண்டிய மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மறுபடியும் டச் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எக்ஸிட் ஆகலாம் அதே போல் உங்களுக்கு இன்னொரு பி ரோல் அப்படி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு இன்னொரு பி ரோல் ஆட் பண்ணலாம் இப்போ நான் இன்னொரு பி ரோல் உங்களுக்கு போட்டு பார்ப்போம் இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் ஓவலே இந்த இடத்துல டச் பண்ணி நான் செய்கிறேன்னா இதில் வந்து இன்னொரு பி ரோல் அதே சேம் வீடியோவை நான் கொடுக்க போகிறேன் இல்லைனா வேறு வீடியோ உண்டு ரைட் நம்ம அதே வீடியோ எடுப்போம் மறுபடி ஆட்னு போட்டுக்கிறேன் ஆட் ஆகுது இப்போ இதே வீடியோவை நான் இப்படி போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ எனக்கு வேண்டிய ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணி போடலாம் ரைட் வேண்டிய மாதிரி செட் பண்ணிக்கலாம் சரியா இந்த மாதிரி நம்ம வேண்டிய மாதிரி போட்டுக்கலாம் சரியா இந்த வீடியோவை நான் சரி இப்படி இந்த இடத்துல செட் பண்ணி ரைட் அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வீடியோவை இப்படி செட் பண்ணி எடுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ இப்படி செட் ஆகிருக்கு அண்ட் இதில் இப்போ இந்த வீடியோவை இந்த பீரோவில் ஆட் ஆகிருக்கு தானே இவருக்கு எனக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் வேண்டாம் இது ஒரு ஷேடிங் போட்டு ஒரு மாஸ்கிங் டைப் எனக்கு ஆட் பண்ணலாம் ரைட் மாஸ்கிங் அப்படின்ற சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் செய்கிறேன் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இவரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரைட் நம்ம இந்த பாட்டை மட்டும் எடுப்போம் ரைட் சின்ன ஒரு பாட்டு ஒன்று போதும் ரைட் என்னென்னு சொன்னால் நம்ம ரைட் இந்த பாட்டு எடுப்போம் இல்லை ஃபர்ஸ்ட் பாட்டு ஓகே இதை நான் கிளிக் பண்ணிட்டு இவரை டீட் பண்ணி போடுறேன் போட்டுட்டு இவரை பார்த்தீங்கன்னு இந்த இடத்துல இவரை டச் பண்ணி சரியா இதை டச் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு மாஸ்கிங் டைப்பில் இதை ஆட் பண்ணிக்கிறோம் ரைட் மாஸ்கிங் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொன்னால் இதில் இந்த சைடில் போவோம் உங்களுக்கு மாஸ்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ரைட் இந்த மாஸ்கிங்கை பற்றியெல்லாம் நம்ம தனித்தனியான வேறு வீடியோஸ் கொண்டு வருவோம் அப்போது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின்ட் ஆகிருங்க இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வரும் மாஸ்கிங்கை பற்றியெல்லாம் தனிப்பட்ட வீடியோஸ் நிறைய உங்களுக்கு எடுத்துகிட்டு வரோம் ரைட் அப்போ இந்த மாஸ்கிங் அப்படின்றது இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எங்களுக்கு மாஸ்கிங் ஆட் பண்ணலாம் மாஸ்கிங்கில் ஒவ்வொரு டைப் மாஸ்கிங் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொரிசன்டல் டைப் மாஸ்கிங் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாஸ்கிங் உங்களுக்கு வேண்டிய மாதிரி போடலாம் இந்த வீடியோஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கைக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரைட் உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஆட் பண்ணி எடுக்கலாம் அதே போல் இதை வந்து இப்படி ஷேட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரைட் இப்போ எங்களுக்கு வேணால் இந்த இடத்துல வேறு யாராவது ஒருத்தர் கதைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு இப்போ நடந்து போகிற நேரமே ஏதாவது இன்னொருத்தர் கதைக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிருப்பீங்க இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ரைட் ஒரு மெயின் வீடியோ இருக்கும் அதோட சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொருத்தர் கதைக்கிற மாதிரி ரைட் வேற ஒரு ஃபில்ம் ஒன்று பாட்டு ஒன்று அப்படி போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்படி தான் பி ரோல் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஷேட் பண்ணி எடுக்கிறது ரைட் மெயின் வீடியோவோட சேர்த்து மெயின் வீடியோ போய் கொண்டிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா அடுத்த வீடியோ இந்த மாதிரி எடுத்து வந்து செட் பண்ணுவாங்க நான் இதுக்கு இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு பி ரோல் காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோவை இப்படி ஆட் பண்ணது ரைட் உங்களுக்கு விருப்பமான மாதிரி இப்படி ஆட் பண்ணி எடுக்கலாம் நான் இப்படி ஹாஃப் டைப்பில் போட்டு வைக்கணும் ரைட் கொஞ்சம் இப்படி ஷேட் பண்ணி எடுக்கும் ரைட் இது போல் ரைட் அப்போ நம்ம பி ரோல்ஸ் இந்த மாதிரி ரைட் அப்போது எனக்கு விருப்பமான மாதிரி இப்படி பி ரோல்ஸ் ஆட் பண்ணி எடுக்கலாம் அதே போல் இந்த இடத்துல இந்த எக்ஸிட் ஆகிறதுக்கு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரைட் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகுங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கு நம்ம பி ரோல்ஸ் அப்ளை பண்ணோம் அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நடந்து போகிறாரு மூலமாக ரைட் இந்த வீடியோ கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் மூலமாக போகிறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிடணும் ரைட் எனக்கு கொஞ்சம் இவர் ஸ்பீடாக போகணும் இப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ரைட் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஸ்பீட் பண்ணலாம் தேவைன்னு சொன்னால் வீடியோஸை ஸ்பீட் பண்ணலாம் இவரை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்பீட் அப்படின்றத டச் பண்ணணும்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஸ்பீட் ஆகணும் ரைட் ஒரே ஸ்பீடில் உங்களுக்கு ஸ்பீட் ஆகணுமா இல்லைனா மொல்லமாக ஒரு ஸ்மூத்தான ஸ்பீட் வேணுமா ஸ்மூத்தான ஸ்பீட் வேணும்னு சொன்னால் நீங்கள் கர்வ் அப்படின்றத டச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ரைட் அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை டச் பண்ணிவிட்டு ரைட் இந்த ஸ்பீடை பற்றி எல்லாம் தனியாக வீடியோஸ் நான் வேறு எடுத்துகிட்டு வருவோம் அண்ட் இப்போ நீங்கள் ஒரு பேசிக்கான வீடியோ ஒன்று நீங்கள் எடிட் பண்ணுறது தான் இந்த சப்ஜெக்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரைட் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கு வந்து ஸ்பீட் உங்களுக்கு செட் பண்ணலாம் ஸ்பீட் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்பீட் வந்து 1 ரைட் 1x என்று சொல்கிறது நார்மல் ஸ்பீட் ரைட் நார்மல் ஸ்பீட் தான் 1xன்னு சொல்கிறது அப்போது அந்த ஸ்பீடில் இருக்கட்டும் அண்ட் அதே போல் கொஞ்சம் வேகம் அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்பீடுக்கு வரணும் பார்ப்போம் வேறு எப்படி போகிறாருன்னு ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் ரைட் இவர் ப்ளே பண்ணி பார்ப்போம் ரைட் குயிக்காக ப்ளே ஆகிறார் ரைட் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீடை கூட்டலாம்
ரைட். இன்னொரு கிளிப்னால டக்குன்னு ப்ளே ஆகிடும். ரைட். இது எனக்கு கிளிப்டு லைன் வந்து ரைட் ஸ்பீடாக ப்ளே ஆகுது. ரைட். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது வீடியோட ஸ்பீடை வந்து அதிகரித்து எடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோவில் இவர் நடக்கிறார், நார்மலாக தான் நடக்கிறாரு, இவர் ஸ்லோ மோஷன் ஆக்கணும். ரைட். இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் தேவைன்னு சொன்னால் இந்த கிளிப்பை இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுவோம். ரைட். ஸ்லோ பண்ணணும்னு சொன்னால் இவரை டச் பண்ணுறீங்க. சரியா? டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிறோம். ரைட். இந்த கிளிப் துண்டு இந்த பாட்டை மட்டும் தான் நான் ஸ்லோ பண்ண போகிறேன். இவரை டச் பண்ணுறோம். இதில் போய்ட்டு ஸ்பீட் அப்படின்றத நான் டச் பண்ணணும். ஸ்லோக்கு வேறு இல்லை, ஸ்பீடை தான் நம்ம வந்து குறைக்க போகிறோம். அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே ஸ்பீடில் குறையணுமா இல்லைனா ஸ்மூத்தாக குறையணுமான்னு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரே ஸ்பீடில் எடுப்போம். ரைட். நார்மல் அப்படின்றத டச் பண்ணிவிட்டு இது நார்மலில் வந்து நான் செய்யணும். இது வந்து நார்மலாக 1 ஸ்பீடில் இருக்குது. ஸ்பீடை குறைக்கிறோம். ரைட். குறைக்கிற நேரம் அந்த வீடியோட டியூரேஷன் அதிகரிக்கும். இது வந்து ஓகேன்னு கொடுத்துருவோம். ரைட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகும். ரைட். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ நார்மல் ப்ளேயில் உங்களுக்கு விளங்கும் பாருங்கள் வித்தியாசம். ரைட். இவர் ப்ளே ஆகுறாரு. இது நார்மலாக இவர் ப்ளே ஆகுறது. அதுக்கப்புறம் அது இது ஸ்லோ மோஷன். ரைட். இந்த மாதிரி. ரைட். அப்போ இந்த மாதிரி அவர் ஒரே தடவையில் ப்ளே ஆகிற மாதிரி போகுது. அதே போல் நம்ம அடுத்து பார்ப்போம் என்னண்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீடியோவில் ஒரு கிளிப்பில் இருந்து அடுத்த கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த கிளிப்பில் இருந்து இந்த கிளிப்புக்கு வந்து ஒரே தடவையில் சேஞ்ச் ஆகுது. அப்போ அப்படி சேஞ்ச் ஆகுறது வந்து கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் இந்த வீடியோஸுக்கு வந்து டிரான்சிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ரைட். டிரான்சிஷன் என்று சொல்கிறது என்னென்னா ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோ மாறுற நேரத்தில் அது வந்து நமக்கு அந்த இந்த மாதிரி ஒரே தடவையில் சேஞ்ச் ஆகாமல் ரைட் அதாவது ஒரு ஸ்மூத்தான ஒரு சிஸ்டத்தில் சேஞ்ச் ஆகிறது நம்ம சொல்கிறது டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு டிரான்சிஷன் ஒன்று தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோஸ்க்கு இடையில் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பாயிண்ட் இருக்குது தான், இந்த பாயிண்ட்டுக்கு மேலே டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிரான்சிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ டிரான்சிஷன்ஸ்னு சொல்கிற நேரம் நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்குது. அதே போல் ப்ரோவில் நிறைய இருக்குது. ப்ரோ வெர்ஷன்ஸ் தேவை இருக்கிறத நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஓட்டமாக கூட வரும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு வந்து அப்ளை பண்ண முடியாமல் இருக்கும். ரைட். சேவ் பண்ணுற நேரம் நமக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்லும் புதிய அப்படின்னு சொன்னால் காசு கட்ட வேண்டி வரும். நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனில் போவோம். இதெல்லாம் ஃப்ரீயான டிரான்சிஷன்ஸ். ரைட். அப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டிரான்சிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு நம்மளோட வேலைகளை செய்துட்டு போகலாம். அப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் போயிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிரான்சிஷன் ஃப்ரீயாக தான் இருக்கக்கூடிய டிரான்சிஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர்லேஸ் வித்தியாசமாக இருக்குது. ரைட். ஒவ்வொரு டைப்பில் டிரான்சிஷன்ஸ் வித்தியாசமான டிரான்சிஷன்ஸ் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த டிரான்சிஷன்ஸ் உங்களுக்கு விருப்பமானது அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி லைட் வருது. இதில் அதிகமானது வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் தந்திருக்காங்க. ரைட். அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக தந்திருக்கக்கூடிய இந்த வெர்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டு இதில் டியூரேஷன் எவ்வளோ நேரம்ட்டு தந்திருக்கு, டிரான்சிஷன் டைம். ரைட். டிரான்சிஷன் டைமை நான் என்ன செய்கிறேன்டா இதில் வந்து ரைட் இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அப்போ இந்த வீடியோ நம்ம டிரான்சிஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளே ஆகுது. இந்த இவர் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு சீனோட டிரான்சிஷன் தான் பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகுற மாதிரி. ரைட். இந்த மாதிரி ஜூம் ஆகுற மாதிரியான டிரான்சிஷனோட அப்ளை பண்ணணும். ரைட். அதே போல் சாதாரண இந்த மாதிரி கிளிப்ஸ் ஒரே கிளிப் இருக்கிற நேரத்தில் நம்ம சாதாரண டிரான்சிஷன்ஸ் கொடுக்குறது குறைவு. பட் இதில் சின்ன சேஞ்சஸ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நம்ம கட்டணு போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதுக்கு வேணால் கூடிய டிரான்சிஷன்ஸ் ஒன்று அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு வித்தியாசமான டிரான்சிஷன்ஸ் இன்னொரு ஷேடிங் போகிற மாதிரி. ரைட். ஐ பிளிங்க் ஒன்று மாதிரி தான் கண் ஐ பிளிங்க் ஒன்று. ரைட். பிளிங்க்னு சொல்லுவோம், கண் மூடி படுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஒன்று. அப்போ அந்த மாதிரியான டிரான்சிஷன்ஸ் கொஞ்சம் நெட்டில் லோட் ஆகும். ரைட். லோட் ஆகிட்டு தான் அது வரும். இதே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அப்ளை அப்படின்னு கொடுத்துருவோம். சரியா? இந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஐ பிளிங்க். ரைட். இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு டிரான்சிஷன்ஸ் எங்களோட வீடியோக்கு அப்ளை பண்ணலாம். நான் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண போகலை. ரைட். ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்சிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி எடுக்கலாம் ஒரு வீடியோஸ். அதே போல் இந்த இடத்துல நம்ம வந்து டெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ரைட்டா? நம்மளோட வீடியோஸுக்கு இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஒன்று தேவை அப்படின்னு சொன்னால் ரைட்டா டெக்ஸ்ட் ஒன்று தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் ஒன்று போடலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நம்ம வீடியோஸுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்குது டெக்ஸ்ட் அப்படின்னு. இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற டீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரியான டெக்ஸ்ட் இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸ் தந்திருக்காங்க. சரியா? டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் அதே போல் இருக்குது. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு விருப்பமான நார்மலாக டெக்ஸ்ட் போடவே வேணும். நான் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் ஒன்று எடுக்கிறேன். இந்த இடத்துல டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு டச் பண்ணிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோவில் இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் தந்திருக்காங்க. ரைட்டா? நமக்கு இந்த மாதிரியான டெம்ப்ளேட் இருக்குது. ப்ரோ டெம்ப்ளேட்ஸ் பேசிக் இருக்குது. ரைட். இந்த மாதிரியானது இருக்குது. ப்ரோவும் இருக்குது. நமக்கு ஃப்ரீ வெர்ஷன்ஸும் இருக்குது. ரைட். இப்போ இந்த கேப்கட் உண்மைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக ப்ரோவை தான் போட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த ஃப்ரீயை வச்சு நம்மளோட வேலைகளை செய்துக்கலாம், அதிகமான வேலைகள். அப்போது இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது விருப்பமான ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் டைட்டில் டைப்பில் ரைட் நம்ம டைட்டில் ஒன்று பார்ப்போம்.
ஜஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு விரும்பிய எஃபெக்ட் ஒன்று ரைட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து நான் வந்து பேசிக் அப்படின்றதுல போகிறேன். போய்ட்டு இதில் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு பேசிக் நார்மல் எஃபெக்ட் வந்து தான் டெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு இதை வந்து இந்த இடத்துல ரைட் டெக்ஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல டிக் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நான் இதில் வந்து ஜஸ்ட் லைஃப் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். சரியா? டைப் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கையால் உங்களுக்கு தேவையான ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரைட் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி இதை வந்து செட் பண்ணி வைக்கலாம். ரைட் நான் 2 விரலையும் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவரை வந்து தேவையான இடத்துக்கு உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட் அப்போது அதே போல் உங்களுக்கு தேவையான மாதிரி வர ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி எடுக்கலாம். ரைட் இடத்துல அது ஏபிசி அப்படின்றது மறுபடியும் வந்துருச்சு. நான் இதை இடத்துல டைப் பண்ணிவிட்டு நான் இவருக்கு சேஞ்ச் பண்ணுறேன் லைஃப். ரைட் லைஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைப் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அதே போல் ரைட் உங்களுக்கு எனி டைம் இதை வந்து மறுபடி சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல டச் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ரைட் இந்த இடத்துல நான் சும்மா இந்த மாதிரி லைஃப் அப்படின்ற ஒரு சும்மா டெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு ஆனால் இந்த டெக்ஸ்ட் அவ்வளோ செட் இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும் இவரை டச் பண்ணிவிட்டு ரைட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை டச் பண்ணி பேக் போவோம். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இவரை டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் இவரை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் டிலீட் பண்ணி போடலாம். இது தேவையில்ல டிலீட் பண்ணி போடலாம். ரைட் மறுபடியும் நான் வேறு டெக்ஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு வரோம். இந்த இடத்துல போய்ட்டு டெம்ப்ளேட் நார்மல் டெம்ப்ளேட் டைப்பில் ஒன்று பார்ப்போம். ப்ரோ இல்லை ஃப்ரீ வெர்ஷனில். ரைட் ஃப்ரீயாக இதை பார்ப்போம். ரைட் இதை போடும் லோட் ஆகுது. அப்போது அதுக்கு நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல அவரை டச் பண்ணிவிட்டு இதில் லைஃப் ரைட் வேறு எதுவும் கொடுக்க போகல. அப்போது கேபிட்டல் சிம்பிள் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் டச் பண்ணிட்டு இவரை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். ரைட் அப்போது இதான் நம்மளோட டெக்ஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்ஸ்ட் இன்னும் எவ்வளோ டியூரேஷன் தேவை அப்படின்றத பார்த்தா உங்களுக்கு இது டியூரேஷனை ட்ராக் பண்ணிடலாம். இல்லைனா குறைக்கிறேன்டா குறைச்சி எடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து பேக் போயிட்டு அட் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறுபடி இந்த இடத்துல அட் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டெக்ஸ்ட் ஒன்று ஏதாவது நம்ம கொடுப்போம். ட்ராவல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிடுவோம். ரைட் இது தேவையான ஃபொண்ட்டை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நிறைய ஃபொண்ட் டிசைன்ஸ் வந்துருக்காங்க. அப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஃபொண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் தந்துருக்காங்க. ரைட் அது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டாம் கலர்ஸ் சைஸஸ் ரைட் வித்தியாசம் மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அதே போல் இஃபெக்ட்ஸ் ரைட் அனிமேஷன்ஸ் உங்களுக்கு எப்போ அனிமேட் ஆகணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்குரிய அனிமேஷன் டிசைனை போடலாம். நான் இப்போ நார்மலாக வந்து இந்த மாதிரி டைப் ஆகக்கூடிய ஒரு டிசைன் ஒன்று இருக்குது. அந்த டிசைன் இன்னும் அப்போ இப்படி டைப் ஆகிறது வந்து இந்த மாதிரி ஒன்று வரும். அதே போல் இந்த டெக்ஸ்ட் எப்படி எக்ஸிட் ஆகணும் இதை டைப் ஆகக்கூடிய ஸ்பீட் உங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் எப்படி இந்த டெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இதுலேருந்து மறையணும் அப்படின்றத வந்து அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவுட் ஒன்று கொடுக்கலாம். நம்ம அவுட் ஒன்று அப்ளை பண்ணுவோம். அது நார்மலாக எப்படி மறைஞ்சி போகிற மாதிரி தேவைப்படுது எனக்கு. அப்போ எப்படி மறையணும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃப்ரீ ஒன்று தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். ரைட் அது ஃப்ரீயானது ஒன்று தான் இருக்குது. ஃப்ரீ ரைட் இதையும் டச் பண்ணுறோம். அப்போ ஓகே நம்ம டெக்ஸ்ட் ஓகே. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் சரியா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த டெக்ஸ்டஸ் மறைச்சிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பேக் போவோம். ரைட் இங்கே கீழே ரைட் அதுபோல் இதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம். இந்த இடத்துல வந்து சவுண்ட் அப்படின்றத டச் பண்ணிட்டு ரைட் ஆடியோஸ் அதை வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒவ்வொன்றும் உங்களோட கேப்காட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு ஆடியோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ கூட நம்ம வந்து சவுண்ட் எஃபெக்ட் எதுவும் ஆட் பண்ண போகல. நான் வந்து இப்போ சவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று மட்டும் ஆட் பண்ணுவோம். இதில் போயிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மியூசிக் ஒன்று உங்களுக்கு டச் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு அந்த மியூசிக்கை வந்து உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரைட் அப்போ ப்ளே பண்ணுற நேரத்தில் ரைட் இந்த மாதிரி மியூசிக் ப்ளே ஆகும். அண்ட் இந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மியூசிக்கை டச் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல இருக்குது வால்யூம். இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து வால்யூமை தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் தேவையான மாதிரி ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு வால்யூமை கூட்டலாம் குறைக்கலாம். இந்த மாதிரியான செட்டப் செய்துக்கலாம். ரைட் இந்த வால்யூம்ஸ் நான் ப்ளே பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் சம்டைம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடியோஸ் ரைட் நம்ம இந்த எடுக்கக்கூடிய ஆடியோஸ் சம்டைம் காப்பிரைட்டுக்கு பிடிக்கும். ரைட் அதனால தான் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ரைட்
அப்போது இதுவும் ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இந்த வீடியோவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவுக்கு கலர்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த வீடியோ டச் பண்ணிவிட்டு ரைட் இந்த இடத்துல பேக் போங்க. ரைட், கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். இரண்டாவது வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கே கலர் பண்ணலாம். அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட், கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஃபில்டர்ஸ் அப்படின்றதுல போனீங்கன்னு சொன்னால் ரைட் இந்த இருக்குது இந்த இடத்துல ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸ்ன்ற டச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் தந்திருக்காங்க. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் நம்ம கொடுக்குற நேரம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே ஒரே இதெல்லாம் சேஞ்ச் ஆச்சுங்களா. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். ரைட், வித்தியாசமான எஃபெக்ட்ஸ் இருக்குது ப்ரோ டைப்பில். பட் இதை நம்ம அப்ளை பண்ணணும்னு சொன்னால் என்ன பிரச்சனைடா, நமக்கு ஃபினிஷ் பண்ண இயலாது. ரைட், அதனால் சிக்கல். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயான ஃபில்டர்ஸும் இருக்குது. ரைட், ஃப்ரீலேயும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபில்டர்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ரீ டைப்பில் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரைட், இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம். அதுலேயும் ப்ரோ டைப் அப்படின்னு இருக்குது. அடுத்தது கிறிஸ்மஸ், லைஃப், ரைட், லேண்ட்ஸ்கேப் இப்படின்னு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் போகிற நேரத்தில் உங்களுக்கு வந்து விருப்பமானதை சூஸ் பண்ணிடலாம். ஓஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ கூட வந்து ஃபில்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகல. ரைட்டாக கலர்ஸை வந்து நான் மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். அப்போ இதில் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத டச் பண்ணிட்டு உங்களுக்கு இது மூண்டும் ப்ரோ ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. ரைட், அது ப்ரோ வெர்ஷனில் இருக்குது. ரைட், இதில் பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பிரைட்னஸ் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் குறைக்கணும்னு சொன்னால் பிரைட்னஸ் இந்த இடத்துல குறைக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் இதை வந்து பிரைட்னஸை கொஞ்சம் குறைக்க கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸாக இருக்குது. கண்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கண்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் கண்ட்ராஸ்ட்டை இந்த வீடியோக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். அதே போல் சேச்சுரேஷன்ஸ் கலரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுவோம். இருக்கக்கூடிய கலரே இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுறது. ரைட், கலரை அதிகரிக்கிறது நம்ம சொல்கிறது சேச்சுரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணுறது. இதில் இருக்கக்கூடிய இந்த மணல் வெளியெல்லாம் கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ் அப்பாகி வருது. அதே போல் இந்த வீடியோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக்ஸ் இருக்குது. ரைட், பிளாக் அப்படின்னு இந்த பிளாக்கை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன், பிளாக்கை கொஞ்சம் இந்த வீடியோவில் குறைப்போம். பிளாக் ஏரியாஸை கொஞ்சம் குறைப்போம், பிளாக்கை கொஞ்சம் டார்க் பண்ணும். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஒயிட் கொஞ்சம் குறைப்போம். ரைட், அதே போல் ஷேடோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஷேடோ நம்ம கொஞ்சம் கூட்டுவோம். ரைட், அப்போது ஷேடோ கொஞ்சம் கூட்டுவோமா இருக்கும். ரைட், கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். ரைட், அப்போ அது கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் அப்பாய் கொஞ்சம் சினிமேட்டிக் லுக் பண்ண நமக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நம்ம இவரை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் சரியா, இந்த வீடியோவில் நம்ம HSL அப்படின்றதுல போயிட்டு ரைட்டா நம்ம சேச்சுரேஷன்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹியூவை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் பார்த்து சேஞ்ச் பண்ணலாம். ரைட், ஹியூவை நமக்கு தேவையான பக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் ஹியூவை கொஞ்சம் இந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன். அண்ட் இவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வீடியோட லைட்ஸ் உங்களுக்கு லூமினஸை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸில் சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் எஃபெக்ட்ஸை. அப்போது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு சரியா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த வீடியோஸுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஆட் பண்ண இந்த கலர்ஸ் உங்களோட ஃபுல் வீடியோஸ் கிளிப்புக்கும் தேவைன்னு சொன்னால் அப்ளை டு ஓல்டு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த கிளிப்புக்கு மாத்திரம் தேவைன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்மளால் பேக் போயிடலாம். நான் இப்போ அப்ளை ஓல்டு கொடுத்துட்றேன். அப்போ நம்மளோட எல்லா வீடியோ கிளிப்புக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ளை ஆகணும். அப்ளை ஓல்டு கொடுத்துருவோம். அப்போது இது அப்ளை ஆகுது எல்லா வீடியோக்கும். ரைட், அப்போ அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எல்லா வீடியோக்கும் அப்ளை ஆகிருக்கு. அண்ட் இந்த கிளிப் மட்டும் இல்லை, நம்மளோட அந்த லாஸ்ட்டாக போட்ட கிளிப்புக்கும் அந்த எஃபெக்ட்ஸே தான் அப்ளை ஆகிருக்கும். சரியா, அது ஏற்கனவே கலர் கரெக்ஷன் பண்ணப்பட்ட வீடியோ தான் பல டிஃப்ரெண்ட் கலர் கரெக்ஷன் வந்து அப்ளை ஆகிருக்கு. ரைட், ஓகே, நம்ம இந்த மாதிரி எங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு போகலாம். இல்லாட்டி அவங்க தனித்தனி கிளிப்ஸுக்கு அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரியா, அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோஸை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சரி, அப்போது இதையும் செய்து பாருங்கள். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மேலே டச் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோ ஃபைனல் அவுட்புட்டுக்கு. அப்போ எக்ஸ்போர்ட்னு கொடுக்குற நேரத்தில் இன்னொரு அட் ஒன்று ப்ளே ஆகும். சரியா, அந்த அட்டை நான் ஸ்கிப் பண்ணுவேன். அண்ட் அட் ஒன்று ப்ளே ஆகும். அந்த அட்டை பார்க்க வேண்டி வரும் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்னால. ரைட், அப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு 3 அட் ப்ளே ஆகும்.
அந்த அட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து க்ளோஸ் பட்டன் வரங்காட்டியும் இருந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பட்டன்ஸ் வரங்காட்டியும் இருந்து அதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சரியா? அப்போது உங்களோட வீடியோ சைஸை பொறுத்து இது எக்ஸ்போர்ட் போகக்கூடிய டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணால் இது எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகினதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸை வந்து உங்களுக்கு வேண்டாம் உங்களோட இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக் வேண்டிய பிளாட்ஃபார்ம் ஒன்றில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ரைட்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுக்கு ஏதாவது CapCut சம்பந்தமான வீடியோ எடிட்டிங் சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் பண்ணிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று போடுங்க. கட்டாயம் உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ரைட்? ஓகே, தேங்க்யூ.